டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபரினுடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானம் ஏன் எத்தனை பாதுகாப்பு குறைபாடு கொண்டதாக இருந்தது, அதனால் அவரால் பறக்க முடியாமல் போனது எதற்காக, இரகசியங்களை உடைத்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையினுடைய 4 முக்கிய ஊடகவியலாளர்களுக்கு அமெரிக்காவினுடைய விசாரணை கவுன்சில் ஆனது நேரடியாக வீட்டிற்கு கொண்டு சென்று கடிதத்தை கையில் ஒப்படைத்தது. வருகின்ற புதன்கிழமை நீங்கள் நீதி விசாரணை ஆஜராக வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது. இந்த கட்டளையை பிறப்பித்தவர் அமெரிக்காவினுடைய பெடரல் வழக்குரைஞர் ஜே கிளேடன் ஆவார். இந்த ஜே கிளேடன் யார் என்றால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அதி தீவிர விசுவாசியாக இருப்பவர். அமெரிக்காவினுடைய தேசிய உளவு பிரிவினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்பினால் இவருடைய பெயர் சிபார்சு செய்யப்பட்டு இருக்கின்றது. பதவி ஏற்க இருக்கும் நிலையில் இவருடைய அதிரடியான செயற்பாடுகள் ஊடகவியலாளர்களினுடைய வீடுகளை தட்டி புதன்கிழமை வாக்குமூலம் அளிக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸ் எழுதுகின்ற பொழுது, இது மிக மிக தவறான, கண்டிக்கப்பட வேண்டிய செயல் என்றும், அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெடரல் நீதிமன்ற அதிகாரிகள் நேரடியாக வந்து ஊடகவியலாளரின் வீட்டை தட்டி அவரை விசாரணைக்கு வரும்படி கடிதம் கொடுப்பது முற்றிலும் ஊடக சுதந்திரத்திற்கு தவறானது. அமெரிக்க சுதந்திரத்தினால் அமெரிக்க மக்கள் பெற்றுக்கொண்ட உரிமையை அடியோடு நசுக்குகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய காலத்தில் பத்திரிகைகளுக்குரிய மரியாதையும் அவர்களுடைய சுதந்திர சுயாதீனமான செயற்பாடுகளும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றது என்று அமெரிக்காவில் இப்பொழுது பெரும் ஆவேச அலை கிளம்பி இருக்கின்றது. இந்த 4 ஊடகவியலாளர்களும் இழைத்த தவறு என்ன? அவர்கள் அமெரிக்க அதிபரினுடைய புதிய வியூகங்களை எல்லாம் உடைத்து தகர்ப்பது போன்ற செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட 2 முக்கிய செய்திகள்: அமெரிக்க அதிபர் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு துருக்கியினுடைய தலைநகர் அங்காராவிற்கு சென்ற கட்டாரினால் வழங்கப்பட்ட அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட போயிங் விமானத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தன என்ற செய்தியை உலகிற்கு அம்பலப்படுத்தியது நியூயார்க் டைம்ஸ் தான். அமெரிக்க அதிபர் எதிரிகளுக்கு வேப்பு காட்டுவதற்காக விமானத்தை மாறி ஏறினார் என்று ஒரு கதையை பரப்பி இருந்தாலும் கூட, உண்மையான காரணம் விமானத்தை மாற்றி பழைய விமானத்தில் அமெரிக்க அதிபர் பறந்ததற்கான முக்கிய காரணம், கட்டாரினால் வழங்கப்பட்ட இந்த பரிசு விமானம் ஆடம்பர விமானமாக இருந்தாலும் $400 மில்லியன் மேலதிகமாக செலவழிக்கப்பட்டாலும் கூட இதில் ஏவுகணை கட்டமைப்பு இல்லை. எனவே சாதாரண ஒரு பயணிகள் விமானம் போல இந்த விமானத்தின் மீதும் எதிரிகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தலாம். இதனால் இது பாதுகாப்பற்ற விமானம் என்பதை அமெரிக்க உளவு பிரிவு கண்டுபிடித்து ஈரானில் அமெரிக்க அதிபரை கொல்வதற்கான சதி திட்டம் சுமார் அங்காராவில் இருந்து தெஹ்ரான் 1000 கிலோமீட்டர் தொலைவில் செய்யப்படுவதாக கதையை கூறி, அதன் பின்னர் பழைய ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தை கொண்டு வந்து அதில் டொனால்ட் ட்ரம்பை ஏற்றி இங்கிலாந்து வரை கொண்டு சென்றார்கள். அமெரிக்க அதிபர் ஏறி வந்த கட்டாரினுடைய பரிசளிப்பு விமானம் இங்கிலாந்தில் கொண்டு சென்று நிறுத்தப்பட்டு அங்கிருந்து அவர் அமெரிக்காவிற்கு சென்ற சம்பவம் நடைபெற்றது. எனவே விமானத்தை மாற்றியதற்கான முக்கியமான காரணம் அதனுடைய பாதுகாப்பு குறைபாடுதான் என்பதை இவர்கள் அமெரிக்காவினுடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அம்பலத்திற்கு கொண்டு வந்தார்கள். இத்தனை பாதுகாப்பு குறைபாடுடைய ஒரு விமானத்தில் இஸ்ரேல் உண்மையாக அமெரிக்க அதிபரை கொல்வதற்கு சதி செய்கின்றார்கள் என்று உளவு பிரிவு அறிக்கை இருக்கின்றது என்று கூற, நேட்டோவில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப், என்னை கொல்ல முயற்சி எடுக்கின்றார்கள், ஈரானினுடைய கொலை பட்டியலில் நானே முதலிடம் என்று பேசி அங்கு ஒரு சென்டிமெண்ட் நிலையை உருவாக்க, அந்த சென்டிமெண்ட் உருவாக்கிய நீர் குமிழியை இந்த கட்டுரை உடைத்து விட்டது. ஏனென்றால் உண்மையாக ஈரானினுடைய கொலை அச்சுறுத்தலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பயப்படுகின்றாராக இருந்தால் இப்படி ஒரு விமானத்தில் அவர் ஏறி வந்திருக்க கூடாது. எனவே ஈரானினுடைய கொலை அச்சுறுத்தல் பற்றி டொனால்ட்
டொனால்ட் ட்ரம்ப் பெரிதுபடுத்தவில்லை, அதை தன்னுடைய தேர்தலுக்கான உத்தியாக பயன்படுத்துகின்றார் என்கின்ற கருத்தை ஜேக்கப் கார்ஸ்போ கூறியிருக்கின்றார். அதே கருத்தை விளங்கப்படுத்துவதாக இந்த விமான மாற்றம் இருந்திருக்கின்றது. எனவேதான் இவர்கள் மீதான பிடிபுறாந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பின்னதாக அமெரிக்காவினுடைய நீதி அமைச்சு கூறுகின்ற பொழுது, இந்த நிருபர்கள் மீது நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்காகவோ தண்டிப்பதற்காகவோ அவர்களை அழைக்கவில்லை. ஆனால் இந்த விமானத்தில் இப்படியான குறைபாடு இருக்கின்றது என்பது அரச ரகசியமாகும். இதை இந்த நிருபர்களுக்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இருந்து பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த அதிகாரிகள் யார் குறிப்பிட்டார்கள் என்பதை அறிய விரும்புகின்றோம் என்பதாகும். ஆனால் அதை வெள்ளை மாளிகையில் இருந்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனத்தின் சாதாரண பணியாளர் ஒருவருக்கு இதில் இந்த ஏவுகணை கட்டமைப்பு இல்லை என்பதை நன்கு புரிந்திருக்க முடியும். ஆகவே முன்னரே இதற்கான செய்திகள் கசிந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இருந்த பொழுதிலும் இந்த பிரச்சனை இப்பொழுது பாரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. அமெரிக்க அதிபரை கொல்வதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் என்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சாரத்தை உடைத்து தகர்ப்பது போல இந்த விமானத்தில் பொறுப்பற்ற விதமாக நடந்த சம்பவம் இருப்பது மேலும் தீப்பற்றி எறிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேவேளை அமெரிக்காவினுடைய போயிங் விமானத்தின் மீது விமர்சனங்கள் முன்னர் வந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது அயர்லாந்தினுடைய ரயன் ஏர் விமான சேவை கிரேக்கத்தில் இருந்து புறப்பட்டு ஜெர்மனியினுடைய தென்புல நகரத்திற்கு வந்து கொண்டிருந்த பொழுது சுமார் 15,000 அடி உயரத்தில் 4.5 கிலோமீட்டர் அளவு ஆகாயத்தில் வருகின்ற பொழுது திடீரென்று இயந்திரத்தில் இருந்து உதிரி பாகம் ஒன்று உடைந்து பயணிகள் இருக்கின்ற பகுதியின் சன்னலில் அடித்து அந்த சன்னலை பெயர்த்து வீசி பெரும் வெற்றிடம் ஏற்பட்டது. இதனால் விமானம் முன்னோக்கி பறந்து கொண்டு இருக்கின்ற பொழுது முன்புறமாக வந்த காற்று அந்த சன்னலோரமாக இருந்த பயணியினுடைய தலையையும் உடலையும் வெளிநோக்கி வேகமாக இழுத்தது. நல்ல வேளையாக பயணி பெல்ட் அணிந்திருந்ததனாலும் அவருடைய அருகில் இருந்த மனைவியும் மற்றவர்களும் இவருடைய 2 கால்களை இறுக்கமாக பிடித்திருந்த காரணத்தினால் இவர் விமானத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு ஆகாய வழியில் பறந்து போகாமல் தப்பி பிழைத்திருக்கின்றார். ரயனேர் பணியாளர்கள் உடனடியாக ஆக்சிஜனை இறக்கி இருக்கின்றார்கள். ஆக்சிஜன் 15 நிமிடங்களுக்கு மட்டும் தான் இருக்கும், அதற்கு மேல் இருக்காது. எனவே விமானத்தை மிக வேகமாக ஆழமான பகுதிக்கு இறக்கி 5000 மீட்டர் உயரத்தில் பறக்க செய்து இயல்பாக சுவாசிக்கின்ற நிலைக்குள் கொண்டு வந்தார்கள். இந்த வேகமான காற்றானது உடனடியாக வேகமாக அடிக்கும். அதன் பின்னர் ஓரளவு சமநிலை அடைந்துவிடும். இது உயர உயர செல்லுகின்ற பொழுதுதான் ஆபத்து ஏற்படும் என்று டென்மார்க்கினுடைய விமான பிரிவு அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இதுபோல ஒரு சம்பவம் 30,000 அடி உயரத்தில் முன்னர் நடைபெற்றது. பெண்மணி ஒருவர் மரணமும் அடைந்திருக்கின்றார். ஆனால் 15,000 அடி உயரத்தில் பறந்த காரணத்தினால் காற்றினுடைய வேகம் குறைவாக இருந்திருக்கின்றது. இதனால் இவர் தப்பி பிழைத்திருக்கின்றார். எனினும் வெளியில் இருந்த காற்று கடும் குளிரான காற்றாகவும் பனிக்கட்டியினுடைய ஆலங்கட்டிகள் போன்ற சிறு துளிகள் முகத்தில் அடித்து முகத்தை கிழித்தறிந்துவிடும். அத்தகைய காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிர் போகின்ற ஆபத்தை தாண்டி இவர் அரும் பொட்டில் தப்பி பிழைத்திருக்கின்றார். ஆனால் ரைனேர் நிறுவனம் தங்களுடைய நிறுவனத்தினுடைய இயந்திரம் மிகச் சிறப்பானது என்றும் உலகத்தில் நீண்ட காலமாக ஓடப்படுகின்ற உலக சிறப்பு வாய்ந்த இயந்திரம் என்றும் கூறியிருக்கின்றது. ஆனால் போயிங் இதே இறக விமானங்கள் தரையிறங்குகின்ற பொழுது முன்புற சில்லு வெளியே வராமல் விமானங்கள் விபத்து நிலை அடைந்ததும் ஆகாயத்தில் பறந்த பொழுது எதியோப்பியா விமானம் உட்பட 2 விமானங்களினுடைய புதிய கணினி நிகழ்ச்சி திட்டத்தை சரியாக செய்ய முடியாமல் விமானங்கள் விபத்தில் மரணம் நிலை ஏற்பட்டதும் போயிங்கினுடைய வரலாறாக இருக்கின்றது. எனவே போயிங்கினுடைய இயந்திரம் சிறந்தது என்ற கருத்து சரியானதா என்பதை வரலாற்று ரீதியாக நிறுவுவதும் கடினமாகவே இருக்கின்றது. இப்படி அமெரிக்க அதிபரினுடைய போயிங் விமான பயணத்தில் இருந்து ரைனேர் போயிங் விமானம் வரை விமானங்களினுடைய பிரச்சனை இன்றைய காலை செய்தியை பெருமளவு அலங்கரித்திருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.